ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடி லெவல் எக்ஸாம்ஸ். அதாவது இப்போ நமக்கு அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஐடிக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கான சிலபஸ் என்ன, சரியா, இதுக்கு வந்து என்ன சிலபஸ் வந்து அவங்க வந்து இந்த ஐடிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இப்போ லாஸ்ட் இயர்ல வந்து சர்வேயர் எக்ஸாம், டிராஃப்ட்மேன் எக்ஸாம்லாம் இதுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸும் எவ்வளோ வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்க, சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இதுக்கு நம்ம எப்படி நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம அப்ளை பண்ணி கிளியர் பண்றது? அதுக்கப்புறம் இதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் ஆக்சுவலா என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம், சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வர பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து நம்ம இந்த ஐடி லெவல் எக்ஸாம்ஸ், அதாவது இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அ நியூ பேட்ச்ச வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் ஆர் இதுல எந்த குவெரீஸ் இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுக்கிடலாம், சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப சிலபஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்க, நான் கம்பைன்டா குடுத்துருக்கேன். அதாவது சர்வேயர் எக்ஸாம், டிராஃப்ட்மேன் எக்ஸாம் 2க்கும் சேர்த்த சிலபஸ நான் வந்து மொத்தமா குடுத்துருக்கேன். சரி, ஏன்னா இப்போ சில யூனிட்லாம் காமனா இருக்கும். இப்ப செயின் சர்வே, காம்பஸ் சர்வே இதெல்லாம் வந்து காமன், 2 இதுலயுமே காமனா இருக்கும். அந்த பேசிக் என்ஜினியரிங் டிராயிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் காமனா இருக்கிறதுனால, மொத்தமா வந்து டோட்டலா எவ்வளவு சிலபஸ் இருக்கு அப்படின்ற மாரி குடுத்துருக்கேன். பேசிக் என்ஜினியரிங் டிராயிங், செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள் சர்வே, அதுக்கப்புறம் லெவலிங் அண்ட் கான்டூரிங், தியோடலைட், டாக்கியோமெட்ரி, மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், கேடு, பில்டிங் ட்ரைனேஜ். இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் 1 அண்ட் 2, அதுக்கப்புறம் டோட்டல் ஸ்டேஷன் ஜிபிஎஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2லயுமே வரக்கூடியது தான். இந்த ரோட் இன்ஸ்பெக்டர்ன்றது ரோடு என்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா உங்களுக்கு வந்து இந்த டிராஃப்ட் மேனுக்கு மட்டும் கேட்கக்கூடிய ஒரு சிலபஸா வந்து இது வந்து இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சர்வேயர் எக்ஸாம் லாஸ்ட்டா வந்து நம்ம 2022ல கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதுல வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் என்ஜினியரிங் டிராயிங்ல 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செயின் சர்வேயிங்ல பார்த்தோம் அப்படின்னா 22, காம்பஸ்ல வந்து 17 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பிளேன் டேபிள்ல 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெவலிங் அண்ட் கான்டூரிங்ல 22, தியோடலைட்ல 18, டாக்கியோமெட்ரில 18 தான். மாடர்ன் சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த டோட்டல் ஸ்டேஷன் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் 2 இதுல தான் ஆட் பண்ணியிருந்தாங்க, சரியா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேட பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 18 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சிலையும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சரியா? பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜ்ல டோட்டலா வந்து 18 கொஸ்டின் அப்படிங்கிற ரேஞ்சில் கேட்டிருந்தாங்க. இதுல அதிக வெயிட்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசிக் என்ஜினியரிங் டிராயிங், அதுக்கப்புறம் அந்த செயின் சர்வே இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி லெவலிங்ல இருந்தும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்டிருந்தாங்க, சரியா? அதுக்கப்புறம் இது டிராஃப்ட்மேன் எக்ஸாமோட வெயிட்டேஜ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேசிக் என்ஜினியரிங் டிராயிங்ல இருந்து 26 அப்படிங்கிற ரேஞ்சிலையும், ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து 20 அப்படிங்கிற ரேஞ்சிலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது 2மே மேக்ஸிமம் குவான்டிட்டி தான். அதுல வந்து இது ஒரு யூனிட்டா குடுத்திருப்பாங்க சர்வேயர்ல. இதுல 2 யூனிட்டா பிரிச்சு குடுத்திருப்பாங்க. அதாவது 8 டாபிக்க 4 டாபிக்கா பிரிச்சு குடுத்திருப்பாங்க. அதாவது இந்த சர்வேல இருக்கக்கூடிய பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ல 8 டாபிக் இருக்கும். அத 2ஆ பிரிச்சு தான் இதுல குடுத்திருந்தாங்க. 4+4 அப்படிங்கிற ரேஞ்சில தான் குடுத்திருந்தாங்க. ஸோ அதுல இருந்து மட்டுமே 46 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருச்சு. அப்புறம் செயின் சர்வேயிங்ல இருந்து 21, கேம்பஸ்ல இருந்து 20, பிளேன் டேபிள்ல இருந்து 23, லெவலிங்ல பாத்தீங்கன்னா 17. இதுல வந்து டோட்டல் ஸ்டேஷன் ஜிபிஎஸ் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அங்க மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் 2யும் சேர்த்து ஒரே இதா கொடுத்திருந்தாங்க. டோட்டல் ஸ்டேஷன்ல இருந்து 25ம், ஜிபிஎஸ்ல இருந்து 24ம். ஸோ இதே அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட இதை பத்தி தான் கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம். இப்போ ரோட் இன்ஜினியரிங் 1 அண்ட் 2 நிறைய கேட்பாங்கன்னு எதிர்பார்த்து எல்லாரும் படிச்சுட்டு போனாங்க. பட் வந்து 14 கொஸ்டின், இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் இந்த ரேஞ்சில தான் கேட்டிருந்தாங்க, சரியா? அந்த கொஸ்டின் வைஸுமே பார்க்கும்பொழுது சர்வே கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாகவும், டிராஃப்ட்மேன் ரொம்ப பேசிக் லெவல்லே கொஸ்டின்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதிக கொஸ்டின்ஸ் வந்து அந்த பேசிக் கான்செப்ட் ஓரியன்டாவே கேட்டிருந்தாங்க. ரொம்ப டீப்பா கேட்காம அந்த மாதிரிலாம் கேட்காம ரொம்ப பேசிக்கா தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருந்த மாதிரி இருந்துச்சு டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்றது அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இப்ப இந்த ஆகஸ்ட்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா படிக்க ஆரம்பிக்கணும். இப்பல இருந்தே வந்து
இப்ப 2 நாள் படிக்கிறது, அதுக்கப்புறம் விட்டுறது அந்த மாரி இல்லாம தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்காவது நான் அட்லீஸ்ட் பார்க்குறேன். இப்போ வந்து ஒர்க்கே இருக்கு நமக்கு பார்க்கறக்கு டைமே இல்ல அப்டின்னாலும், ஒரு டாபிக்காவது நான் இன்னைக்கு படிச்சுறேன் இது ரிலவென்ட்டா அப்டின்ற மாரி நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட்டா படிச்சுக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி மார்னிங் டைம்ஸ யூஸ் பண்ணுங்க. வொர்க்கிங் பீப்பிள்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்னிங் டைம்ஸ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் இருந்தா கூட நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் கான்செப்ட் ஓரியன்டடா படிங்க. ரொம்ப மக்கப் பண்ணாம. அதே மாரி டெய்லி டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்டின்னா, அது வந்து நமக்கு மறந்துரும். டெஸ்ட்டா அ பார்க்கும்போது கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் ஓரியன்டடா நமக்கு வந்து மைண்ட் போகும். சரியா? அதே மாரி 3 ஆர் டெக்னிக் ரீட், ரிப்பீட் அண்ட் ரிவிஷன் அந்த டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. நெறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து போட்டு பாருங்க. சரியா? ஏன்னா, அதுல வந்து அந்த லெவலிங்லலாம் வந்து ஆ கேம்பஸ்லலாம் வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம் மாரி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா 3 கொஸ்டின் அவைலபிளா இருக்கு. ஏன்னா வந்து சர்வேயர்ல அதே டாபிக் தான் கேட்டிருந்தாங்க. டிராஃப்ட் மேன்ல அதே தான் கொஞ்சம் தான் மாறும். ரோட் இன்ஸ்பெக்டருக்கும் அதே கொஸ்டின் தான். ஸோ 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு அப்டின்றப்ப, அத வச்சு நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி படிங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்ன பத்தின டீடைல் சிலபஸ் பார்க்கலாம். இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்க பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் சர்வேயரு, அதுக்கப்புறம் அந்த டிராயிங் ஷீட்டு, அதோட லேஅவுட், டைட்டில் பிளாக். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட அந்த டைமென்ஷனிங்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்னா என்ன? அதுக்கப்புறம் அந்த டிராயிங் எக்யூப்மென்ட்ஸ் பத்தி கேட்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த ஷீட் எப்படி ஃபோல்டு பண்றது? அதனோட சைஸ் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒரு சைஸ் இருக்கும். லெட்டரிங் ஸ்டைல் இருக்கும். ஏ, பி டைப் அப்படிங்கிற மாரிலாம். அதுக்கப்புறம் ஸ்கேல் அண்ட் டைமென்ஷனிங். என்னென்ன டைப் ஆஃப் லைன் அண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் ஃபுல்லா. அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டரல் அதோட ப்ராப்பர்ட்டி. பாலிகன் அதோட ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடியது. இது நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இதுல கேட்கக்கூடியது ஃபுல்லா ஆன்சர் பண்ணிறலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, செயின் சர்வேல என்னென்ன குடுத்திருந்தாங்க அப்டின்னா, நார்மலா ஜெனரலா சர்வேயிங்னா என்ன? செயின் சர்வேங்கிறது என்ன? அதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு? சரியா? அப்புறம் ரேஞ்சிங்கிறது எங்க அடாப்ட் பண்ணுவோம்? ஒரு ஸ்லோப்பான கிரவுண்ட்ல எப்படி நம்ம வந்து செயினிங் பண்ணுவோம்? அதுக்கப்புறம் ஆஃப்செட் அண்ட் ஆஃப்செட்டிங்கிறது என்னது? அப்ஸ்டக்கிள்ஸ்ங்கிறது என்னது? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, ரைட் ஆங்கிள் எப்படி செட் பண்றது? ஆ ட்ரையாங்குலேஷன் சர்வே மூலமா ஒரு லார்ஜா இருக்கக்கூடிய ஏரியாவ நம்ம வந்து ட்ரையாங்கிளா பிரிச்சு நம்ம வந்து சர்வே பண்றோம் அப்டின்னா, அது எந்த மாரி பண்ணுவோம்? அதுல வந்து இந்த செக் லைனு, டை லைனு, ப்ரூஃப் லைன் இந்த மாரிலாம் நெறைய குடுப்போம். அத பத்திலாம் அத ஜஸ்ட் வந்து ரொம்ப டீப்பா மாட்டாங்க. வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது அந்த மாரி சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, காம்பஸ் சர்வே. இத பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த காம்பஸோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னது, நம்ம வந்து பியரிங் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும் மோஸ்ட்லி. சரி. அதுக்கப்புறம் ஒரு பென்டகனல் பிளாட்ல பியரிங்ன்ற மாரி இருக்கும். இதுல பேசிக்கா நீங்க அந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்றது என்னது, லோக்கல் அட்ராக்ஷன் என்ன, அந்த மாரி ஒரு மெயினா பிரிஸ்மாட்டிக் கேம்பஸ், சர்வேயர் கேம்பஸ்ன்னு இருக்குன்னா 2ம் என்னென்னன்ற மாரி ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி கேட்கறது வந்து என்ன அப்டின்னா, ஒரு ஹோல் சர்க்கிள் பியரிங்ல இருந்து ரெட்யூஸ்டு பியரிங் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? அந்த மாரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் பிளேன் டேபிள் சர்வே. பிளேன் டேபிளையுமே ரொம்ப டீட்டெயில்டா அவங்க கேட்கல. மொத்தமே இதுல 4 மெத்தட்ஸ் தான் இருக்கும். சரியா? அந்த 4 மெத்தட்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ பிளேன் டேபிள் எப்படி செட் பண்றது? அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? சரியா? ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கும். அதுல வந்து என்ன அப்டின்னா, இந்த டிராவர்சிங் மெத்தட் பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட் ப்ராப்ளம்ஸ். சரியா? இது வந்து ரீசெக்ஷனோட ஒரு மெத்தட் ஆக்சுவலா. இந்த 4 மெத்தட்ல ரீசெக்ஷன்றது ஒன் ஆஃப் த மெத்தடா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு 2 மெத்தட் இது. சரியா? அதுக்கப்புறம் இந்த இங்கிங் பத்திலாம் போன வாட்டி கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டுட்டாங்க. அந்த கலர் இது பத்திலாம். சரியா? ஃபினிஷிங், கலரிங் அதுக்கப்புறம் ட்ரேசிங் எப்படி பண்றது பிளேன் டேபிள்ல? என்னென்ன மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. பிளேன் டேபிள்ங்கிறது சிம்பிள் டாபிக் தான். போன தடவலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளேன் டேபிள்ல அந்த செட்டிங் ஆப்பரேஷன் என்ன அப்படின்ற மாரி இருக்கும். லெவலிங், சென்டரிங், ஓரியன்டேஷன் அந்த டாபிக்கே 2, 3 இடத்துல 2 எக்ஸாம்லயுமே கேட்டிருந்தாங்க. சரியா? ஒரே கொஸ்டினே 2, 3 இடத்துல கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் லெவலிங் அண்ட் கான்டூரிங்க பொறுத்தளவு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? கான்டூரிங்னா என்ன? டோபோகிராஃபி அண்ட் கான்டூர்னா என்ன? எப்படி கான்டூர ட்ரேஸ் பண்றது? அதுக்கப்புறம் அந்த வால்யூம் கம்ப்யூட்டேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லெவலிங்க பொறுத்தளவு லெவலிங் ஸ்டாஃப் என்னென்ன இருக்கு? அந்த பேசிக்கா உள்ளத பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப நம்ம வந்து அந்த ஹைட் ஆஃப் காலிமேஷன், ரைஸ் அண்ட் ஃபால் அளவுக்குலாம் போக தேவையில்ல. சரியா? அதுக்கப்புறம் தியோடலைட்ட பொறுத்தளவு, தியோடலைட்ல கொஞ்சம் டீப்பாவே கேட்டிருந்தாங்க சர்வேயர் எக்ஸாம்ல. தியோடலைட்ல வந்து அந்த டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் என்னென்ன? ரெப்பிடேஷன் ஆங்கிள் அதுக்கப்புறம் ரெப்பிடேஷன் மெத்தட் மூலமா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்க்கு இடையில கூட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வெர்டிகல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், அதுக்கப்புறம் டைரக்ட் ஆங்கிள். ஒரு லைன ப்ரொலாங்கேஷன் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் மெத்தட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டீப்பாலாம் போல. இப்ப ப்ரொலாங்கேஷன்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? அந்த மாரி தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுக்கு கீழ 4 சப் ஹெட்டிங் இருக்கு அப்டின்னா, அதுல ஒண்ண மட்டும் ட்விஸ்ட் பண்ணி இதுல என்ன வரும்? இதுல எது கிடையாது? அப்படிதான் கேட்டிருந்தாங்களே தவிர, அந்த மெத்தடுக்குள்ள இன் டெப்த்தா போய்லாம் கேட்கவே இல்ல. சரியா? அப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ், ஹாரிசான்டல் ஆங்கிள், டிராவர்ஸ செக் பண்றது. சரியா? அந்த மாரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இந்த டிராவர்சிங் மெத்தட்ஸ்
இதுதான் கேட்டிருந்தாங்க. சரியா? தியோடலைட்லயுமே இந்த சிலபஸ்ல குடுத்தத தாண்டி அவங்க எதுவுமே கேட்கல. சரியா? டாங்கியோமெட்ரி பொறுத்தளவு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? சிம்பிள் தான் டாங்கியோமெட்ரி பொறுத்தளவு. அந்த டான்ஜென்ஷியல் மெத்தட் மட்டும், அதுக்கப்புறம் ட்ரையாங்குலேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இருக்கும். சரியா? அதுல மோஸ்ட்லி இந்த அடிட்டிவ் மல்டிப்ளிங் ஆன்சர்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் மாடர்ன் சர்விங் இன்ஸ்ட்ருமென்ட்ல டிஜிட்டல் தியோடலைட், டோட்டல் ஸ்டேஷன், ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ். அதாவது அதுல யூனிட்டா வரக்கூடியது இதுல ஒரு டாபிக்கா வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, CAD பொறுத்தளவு CADலருந்து நெறைய கொஸ்டின்ஸ் போன வாட்டியும் வந்திருந்துச்சு. கொஞ்சம் அந்த டூல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா தான் சரியா என்னென்ன டூல் பார் இருக்கு, அதுக்கப்புறம் லேயர்ஸ் என்னென்ன, மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் ரிலேட்டடாவுமே கேட்டிருந்தாங்க பாருங்க. மெமரி கார்டு ரிலேட்டடா எது வந்து இதுக்கு கேப்பபிளா இருக்கும் அந்த மாரிலாம் கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜ பொறுத்தளவு, பில்டிங் டிராயிங்ஸு, ரெக்யர்மென்ட், ட்ரைனேஜ். சர்வேயர் எக்ஸாம பொறுத்தளவு நெறையா டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்டின்ஸும் இதுல வந்து வந்திருந்துச்சு ஆக்சுவலா. பில்டிங்ஸ் மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன், ட்ரைனேஜ்ல இருந்து நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த ஹை ஃப்ளட் லெவல் பத்தி, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டீப்பா யாரும் போய் படிக்கல. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பேசிக்கா ஆன்சர் பண்ற மாரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் பார்த்திருந்தோம்னா கரெக்ட்டா பண்ற மாரி இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ரோட் இன்ஜினியரிங் 1 அண்ட் 2 அப்படிங்கிறதுல ஜென்ரலா வந்து என்னென்ன டெர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் நெறையா இருக்கும் ரோட் இன்ஜினியரிங்ல. அதுக்கப்புறம் என்னென்ன ரோடு அலைன்மென்ட், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரோடு, ரோடு மார்ஜினு, கேம்பரு, சூப்பர் எலிவேஷன், சைடு டிஸ்டன்ஸ், கிரேடியன்ட். சரியா? அதாவது ஒரு பார்ட் ஆக்சுவலா அது கேட்டிருந்தது. அதுக்கப்புறம் டோட்டல் ஸ்டேஷன பொறுத்தளவு, இது வந்து டிராஃப்ட்மேன் சிலபஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் இருக்கு. அந்த மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாரிலாம் இருக்கும்ல. ஆட்டோமேட்டிக் அந்த மாரி அந்த டைப்பு. அதுக்கப்புறம் இதுல அந்த டேட்டாஸ் தான் நெறையா இருக்கும். ஒவ்வொன்னும் சிங்கிள் ப்ரிசம் எந்த அளவுக்கு மெஷர் பண்ணும் அந்த மாரிலாம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் வந்து மெஷர்மென்ட் வித் டோட்டல் ஸ்டேஷனு. அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ல இருந்தும் நெறைய கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ மட்டும் மாத்திட்டு, இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரிலாம். அப்புறம் இடிஎம்மோட பிரின்சிபிள் என்ன? ஜஸ்ட் இடிஎம்க்கு அப்ரிவேஷன் என்ன? இந்த மாரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த பிரின்சிபிள பொறுத்தளவு. அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ்ல இருந்துலாம் ஒன்னும் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஏன்னா, அது கொஞ்சம் டீப்பா நமக்கு டோட்டல் ஸ்டேஷன் தெரிஞ்சா தான் ஆன்சர் பண்ற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க போகல. சரியா? அதுக்கப்புறம் ஜிபிஎஸ்ஸ பொறுத்தளவு சேட்டலைட் அண்ட் கன்வென்ஷனல் ஜியோடெடிக் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஜிபிஎஸ்ஸ பொறுத்தளவு அவங்க ஸ்டாட்டிக்கா சில பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது இவ்வளோ ஆல்டிட்யூட் இருக்கும். இத்தன ஆர்பிட்டல் பிளேன் இருக்கும். ஒரு பிளேனுக்கு இவ்வளோ சேட்டலைட்ஸ் நம்ம லான்ச் பண்ணுவோம். லேண்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல ஆர்பிட்டல் ஹைட் என்ன? அது வந்து மைல்ஸ்ல குடுத்திருப்பாங்க, கிலோமீட்டர்ல குடுத்திருப்பாங்க. அந்த மாரி ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, டோட்டல் ஸ்டேஷன் எப்படி இதுல அக்கம்பெனிட் ஆகுது? ஜிபிஎஸ் செக்மென்ட் வித் டோட்டல் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங் பத்தியும் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்னல் கோட் பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலா கேட்கல. சரியா? இந்த ஜிபிஎஸ் சிக்னல் கோட் ரிலேட்டடாலாம் ரொம்ப வந்து அவங்க வந்து என்னது இன் டெப்த்தா போகல. ஜிபிஎஸ்ஸ பொறுத்தளவு அந்த லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான். அந்த ஆர்பிட்டல் ஹைட் என்ன? அ எத்தன எத்தன சேட்டலைட்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டல் பிளேன்ல வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம். அந்த மாரியான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ஸோட ஒரு அந்த சிலபஸ் ஓவராலா உங்களுக்கு வந்து இதான் 2 எக்ஸாமுக்கும் சேர்த்த சிலபஸ் தான் நான் குடுத்துருக்கேன். சரியா? ஓகேப்பா. ஸோ இது ரெலவென்ட்டான அப்கமிங் வீடியோஸும் நம்ம இன்ஸ்டிடியூட்ல எடுத்து எடுத்து நம்ம குடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கோர்ஸும் நம்ம கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றதுனால, இத பத்தின டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா நீங்க கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.